நம்ம லைஃப்ல எல்லாம் இருந்தாலும் உண்மையான சந்தோஷம் நிம்மதி இல்லாதப்ப தான் ரொம்ப நாள் நம்ம கூடவே இருந்த ஒரு விலை மதிப்பு இல்லாத உயிரை நம்ம தொலைச்சிட்டோம்னு தோணும். உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி வர உங்க ஒய்ஃபோட அருமை கூட இருக்கும்போது தெரியாம புரிஞ்சுக்காம எப்படி பிஹேவ் பண்ணாலும் நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு அவங்கள ஹர்ட் பண்ணிடுறீங்க. ஃபைனலி அவங்க இல்லைன்னா then you will know the reality. Wife, childrenக்காக மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் அண்ட் ஃபேமிலியை தாங்குற ஒரு நல்ல ஹஸ்பண்டை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பேரண்ட்ஸ் கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை தெரியாது. சின்ன வயசுலேருந்தே நம்மளை பார்த்தவங்க இனிமேலும் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் அவங்கள பார்த்துக்கிற காலத்தை தொலைச்சிடுறீங்க. பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்க கூட இருக்கிற வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைச்சு கொடுக்கணும், நல்லா வளர்க்கணும், இதை மட்டும்தான் யோசிப்பாங்க. பசங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு யோசிச்சு பவுண்ட்ரிஸ், ஸ்ட்ரிக்ட், கண்டிப்பு, கேள்வி கேட்கறது, ப்ரொடெக்ஷன்னு இதை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க. அன்பால அவங்கள மாற்றலாம், அன்பால ஹாப்பியாக நம்ம வாழலாம் அப்படின்றத அங்கே யோசிக்க மறந்துடுறாங்க. ஸோ இதோட இம்பேக்ட் அவங்க பசங்களோட மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்களோட அன்பை தொலைச்சதையே உணர்றாங்க. ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்.